ஜீப்ல நான் கிளம்பிடுறேன். நீங்க அப்படியே பஸ்ல வந்துறீங்களா மெக்கானிக் கடைக்கு? அண்ணா நானும் போறேன் சித்து கூட. வருதே வண்டி பத்திக்கிச்சு, வண்டியில இருந்தா புகை வருது. எடுத்துட்டு வந்துட்டேன் பாருங்க. அங்க 2 வீட்ல போய் கேட்டேன். 3வது வீட்ல தான் தண்ணியே கிடைச்சது. ஏன்னா 2 நம்ம போற வழியில நம்ம பாக்குறதுக்கு நிறைய இடங்கள் இருக்கும் மாட்டிருக்கு. முகாம்ல நான் இருந்து எத்தனை கொலை பண்ணிட்டு வந்தேன் தெரியுமா? கொலை பண்ணீங்களா? அப்படி என்ன பண்ணீங்க? அச்சோ எங்களுக்கு தெரியல. என்னக்கா புதுசா கொலை பண்ணலாம் சொல்றீங்க? கொலை பண்றதுன்னா 1 கொலை 2 கொலை இல்ல, கிட்டத்தட்ட ஒரு 100 கொலையாவது பண்ணிருப்பேன். அதான் கொசுவோட மல்லு கட்டினதை பத்தி தான் சொல்றேன். கொசு கடியா? என்ன தூங்க விட்டுச்சு. நைட்டு பூரா நான் கொசு அடிச்சது உங்க காதுல எல்லாம் விழவே இல்லையா? எவ்வளவு கொசு கடிச்சு வச்சிருச்சு. ஒரே ரத்தம் தான். கொசு அடிச்ச ரத்தம் என் கை பூரா இருந்துச்சு. சரி கொசு கதையெல்லாம் விடுங்க, நம்ம கோயிலுக்கு போயிட்டு வரலாமா? ரொம்ப நாள் ஆன மாதிரி இருக்கு. கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்டுட்டு வருவோம். நீங்க எல்லாரும் வரீங்களா இல்ல வழக்கம் போல நான் மட்டும் போயிட்டு வரட்டுமா? இது என்ன கேள்வி? கோயிலுக்கு அப்ப நீங்க மட்டுமா போயிட்டு வருவீங்க? நாங்களும் தான் வருவோம். நாங்களும் வந்து கோயிலை பார்த்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு. பசங்களா சீக்கிரம் வாங்க. இவங்க என்ன பிளான் பண்றாங்க பாத்தீங்களா? நம்மளெல்லாம் விட்டுட்டு இவங்க மட்டும் போலான்னு இருக்கிறாங்க. உங்க ஆண்டி மட்டும் கோயிலுக்கு போக பிளான் போட்டாச்சு. நீங்க சீக்கிரமா வந்துட்டீங்கன்னா நம்ம எல்லாரும் போகலாம். இல்லனாக்கா உங்க ஆண்டி மட்டும் தான் போவாங்க. கோயிலுக்கா? நாங்களும் வரோம். நாம எல்லாரும் தான் போறோம், ஒன்னும் கவலைப்படாதீங்க. சரி பசங்களா சீக்கிரம் ஓடியாங்க, டைம் ஆயிடுச்சு. அப்புறமா கோயில மூடிட போறாங்க. நம்ம இப்பயே போனாதான், இல்லனா அந்த பூசாரி பூட்டிட்டு கிளம்பிடுவாரு. எப்ப பார்த்தாலும் நம்ம போவறதும் அதுக்கு முன்னாடி அவரு மூடிட்டு கிளம்புறதுமே வழக்கமா போயிடுச்சு. எனக்கு ஏன் கோயிலுக்கு போகிறதுனா ரொம்ப பிடிக்குதுன்னு கேள. அங்க போனாக்கா நிறைய டாய்ஸா வாங்கலாம், நிறைய பொம்மை விற்கும், புதுசா ஏதாவது விளையாட்டு ஜாமான்லாம் இருக்கும். அதுக்காக தான் கோயிலுக்கு போகணும்னா எனக்கு எப்பவுமே பிடிக்கிறது. பொம்மை மட்டுமா விற்கும், பலூனும் விற்கும். முக்கியமா அங்கெல்லாம் பார்த்தா நிறைய விதவிதமா பலூன் விற்கும். அதுக்காகத்தானே நம்ம கோயில்னா ஆசையா ஓடிடுறது. அண்ணன் ஜீப் எடுத்துட்டு வர போறாங்க, நானும் அண்ணன் கூட போறேன். அக்கா நீங்க அதுக்கு முன்னாடி தண்ணி எல்லாம் எடுத்து வச்சுக்கோங்க. குடிக்கிறதுக்கு வழியில போறப்ப தண்ணி எல்லாம் தேடிட்டு இருக்க முடியாது. சரிங்கம்மா, அப்ப நான் சீக்கிரமா போய் எடுத்துட்டு வந்துடுறேன். ரெடி ஆயிருங்க. அந்த வண்டி சாவி எடுத்து கொடுங்க. அம்மா அந்த ஜீப் சாவியை எடுத்து யாரையாவது கொடுத்து அனுப்புங்கம்மா. வண்டி எடுத்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு. மெக்கானிக் எப்பயோ ஆயில் மாத்தணும்னு சொன்னாரு, நானும் மாத்தாமலே விட்டுட்டேன். சரி அப்புறமா கொண்டு போய் விடலாம்னு நினைச்சுக்கிட்டு இருந்தோம். சரி பாத்துக்கலாம், ரொம்ப தூரம் கிடையாது, பக்கத்துல உள்ள கோயில் தான் அம்மா சொன்னாங்க. அதனால நல்லாதான் ஓடும். சீக்கிரம் போய் எடுத்துட்டு வந்துருவோம். எந்த கோயில்னு வேற தெரியல. பக்கத்துல நிறைய சாப்பிடறதுக்கு ஸ்நாக்ஸ் கிடைக்குமான்னு அதுவும் தெரியல. ஏண்டா அது எந்த கோயிலா இருந்தா உனக்கு என்னடா பிரச்சனை? ஸ்நாக்ஸ் வேணும்னா அம்மா எல்லாம் ரெடியா எடுத்துட்டு வர போறாங்க. ரொம்ப சலிச்சுக்கிறான். நான் போய் இடத்த பிடிச்சிக்கிறேன். அண்ணன் பக்கத்துல எனக்கு சீட்டு கிடைச்சா நல்லா இருக்கும். அப்பதான் நான் போற இடமெல்லாம் நல்லா பாத்துட்டு போலாம். அண்ணா ஏதாவது கதை சொல்லிக்கிட்டே வருவாங்க. ஏய் தியா, என்ன தள்ளி விட்டுட்டா. அவ பாட்டுக்கு போறா கண்டுக்காமலே. சாரிப்பா, நான் பார்க்கவே இல்ல உன்னை. அண்ணா நான் உங்க பக்கத்துல உட்காந்துக்கிட்டுமா? தாராளமா உட்காந்துக்கதியா. பசங்களா எல்லாரும் சீக்கிரம் போய் ஏறுங்க, டைம் ஆயிடுச்சு. ஏன் வேணும், நீயும் போய் ஏறு. நான் அப்படியே பின்னாடியே வரேன். தண்ணி பாட்டெல்லாம் எடுத்து வச்சாச்சுப்பா, எல்லாம் ஜீப்ல தான் இருக்கு. அண்ணா நாங்க எல்லாருமே ஏறிட்டோம். ஆண்டி நீங்க சீக்கிரம் வாங்க. எவ்வளவு நேரம் அங்கே நின்னுட்டு இருப்பீங்க? நீங்க சீக்கிரம் வந்தா தானே நம்மளும் சீக்கிரமா கோயிலுக்கு போகலாம். வந்துகிட்டு தான்டா இருக்கிறோம். எல்லாம் கத்த ஆரம்பிச்சிருச்சுங்க, சீக்கிரம் வாங்க. அதுக்குள்ளார இடம் இல்ல பாத்தீங்களா? ஆண்டி இதோ இருக்கு பாருங்க இடம். உங்களுக்கு இவ்வளவு இடம் கொடுத்துருக்கோம். நிறைய இடம் தாடா கொடுத்துருக்கீங்க. கொஞ்சம் இப்படி நகர்ந்தானா அவளை தள்ளி விட்டுருவோம் போல. சரி நீ கிளம்பாப்பா. கௌஷிக் டைம் ஆயிடுச்சு பாரு. உங்க அம்மா எவ்வளவு நேரமா சொல்லிக்கிட்டு இருந்தாங்க கோயிலுக்கு போகணும்னு. ஆன் பண்ண ஜீப்போ விடு. நம்ம போற வழியில நம்ம பாக்குறதுக்கு நிறைய இடங்கள் இருக்கும் மாட்டிருக்கு. அதனால நல்லா ஜாலியா பாத்துக்கிட்டே ஒரு பிளேஸா நின்னு பார்த்து வேடிக்கை பார்த்துட்டே போக வேண்டியதுதான். நீங்களா நினைக்கிற மாதிரி நம்ம ஒன்னும் ரொம்ப தூரம் உள்ள கோயிலுக்கு போகல. இங்கதான் 5 கிலோமீட்டர் தூரத்துலதான் இருக்கு. அதனால பக்கத்துல இருக்கிற கோயில் தான். என்னடா கௌஷிக் ஏன் வண்டியை நிறுத்திட்ட? நான் எங்க நிறுத்தினேன்? நான் நிறுத்தல, அதுவா நின்னுடுச்சு. என்ன ஆச்சுன்னே தெரியல, வண்டிக்கு என்ன பிரச்சனைன்னு புரியல. நான் போய் பாத்துட்டு வரேன். என்னடா சொல்ற? என்ன பிரச்சனைன்னு தெரியலன்ற? நடு ரோட்ல நின்னுடுச்சே. இப்ப இந்த இடத்துல நமக்கு யாரையுமே தெரியாது. இங்க என்ன பண்றது? இங்க நின்னுகிட்டு என்ன பண்ண போறோம்? வண்டி என்ன பிரச்சனைன்னு கொஞ்சம் பாருடா. என்ன வண்டி நின்னு போச்சா? அப்ப ரிப்பேர் ஆயிடுச்சா? இப்ப நம்ம கோயிலுக்கு போக முடியாதா? என்னடா சித்து இப்படி ஆயிடுச்சு? நம்ம என்னென்ன பொருள் வாங்கலாம்னு நினைச்சோம், வண்டி ரிப்பேராமே. இருங்கக்கா, அது என்ன பிரச்சனைன்னு போய் பாத்துட்டு வரேன். வாங்கண்ணா, அது என்ன பிரச்சனைன்னு போய் பாப்போம். நம்மளே சரி பண்ணிடலாம். ஒன்னும் ஃபீல்லாம் பண்ணாதீங்க, அதெல்லாம் சரியாயிடும் எல்லாம். வாங்கண்ணா. எதனால வண்டி நின்னுச்சு? இருடா பாத்துக்கிட்டு தானே இருக்கான். வாங்க வாங்கன்ற எங்க வரணும்? அதான் என்ன பிரச்சனையா இருக்கும்னு பாக்குறேன். ஆயில் மாத்தாததுதான் பிரச்சனையா என்னன்னு தெரியல. ஆனா ஆயில் இருக்கணும் கண்டிப்பா. ஏன்னா மாத்தி கொஞ்ச நாள் தான் ஆகுது. புகை நாத்தம் அடிக்குது. இங்க பாத்தியாடா, புகை இங்க இருந்து தான் வருது. வண்டி பத்திக்கிச்சு, வண்டியில இருந்தா புகை வருது. என்னடா இப்படி ஆயிடுச்சு? ஜேஜோ இப்ப எப்படி புகையை அணைச்சாகணுமே? ஆமாண்ணா, புகையா வருது. வண்டியில இருந்து புகை வருதுன்னா நிறைய. நான் போய் தண்ணி எடுத்துட்டு வரட்டுமா? இங்க எங்க தண்ணி கிடைக்கும்? ஆனா தண்ணி ஊத்துனா சரியாயிடுமா? எல்லாரும் இறங்குங்க, வண்டியில இருந்து புகை வருது. சித்து நீ ஓடி போய் யாருக்கிட்டயா தண்ணி கேட்டு வாங்கிட்டு வாங்க. பக்கத்துல எல்லாம் வீடு இருக்கும் பாரு, அவங்க கிட்ட போய் சொல்லிட்டு வாங்கிட்டு வாடா. புகையா வருது, தண்ணியை ஊத்தியாவது அனுப்போம். எல்லாரும் இறங்குங்க ஃபர்ஸ்ட்.
கௌஷிக் என்னடா இப்படி ஆயிடுச்சு? வண்டியில இருந்து புகையா வருது, வண்டி பத்திக்கிட்டே எரியுது. இவ்வளவு நாள் கிடையாது, இவ்வளவு நாளா நல்லா தானே இருந்துச்சு. மழை வெள்ளத்தால ஏதாவது ஆயிடுச்சோ? டிவில எல்லாம் போட்டாங்களே மழை வெள்ளத்துல நிறைய வண்டி எல்லாம் ஃபால்ட் ஆயிடுச்சுன்னு, அந்த மாதிரி தான் ஆயிடுச்சா? ஆனா நம்ம வண்டி ஒண்ணும் அந்த அளவுக்கு மழையில நனையல, டயர் வரைக்கும் தான் வந்துச்சு தண்ணி. இதுக்குள்ள இப்படி ஆயி போச்சு. அம்மா நீங்க சொன்ன மாதிரி தண்ணி வந்ததுனால தான் வண்டி ஏதோ ஆயிடுச்சு போல. இன்ஜின்ல எல்லாம் புகை வருதுன்னா அது பத்திக்கிச்சு, இன்ஜின் பத்திக்கிட்டு தான் இப்படி ஆயிடுச்சு. தண்ணி ஏதோ பட்டுதான் இந்த மாதிரி ஃபால்ட் ஆயிடுச்சாட்டுருக்கு. தெரியாதனமா வேற வண்டியை ஸ்டார்ட் பண்ணி எடுத்துட்டு வந்துட்டோமே. இவ்வளவு புகை வருது, என்னடா இப்படி ஆயிடுச்சு? இவ்வளவு புகை வந்தா வண்டி ஏதாவது ஆயிடுமோ? சரி நான் போய் தண்ணி எடுத்துக்கிட்டு வரேன். சிது நான் சொன்னேன்ல போய் தண்ணி எடுத்துட்டு ஓடியா, சீக்கிரமா வா. நாம வேற பாக்கல சரியா. ஆனா தண்ணி ஓரளவுக்கு தான் வந்திருந்துச்சு. ஆனா இன்ஜின்ல இந்த மாதிரி ஆயிருக்குமா? இப்போ என்ன பண்றது? யாரையாவது சொல்லிதான் டோ பண்ணி தான் இழுத்துக்கிட்டு போகணும். யாருகிட்ட சொல்லிடா டோ பண்ணி எடுத்துட்டு போறது? இங்க இருந்து எவ்வளவு தூரம் இழுத்துக்கிட்டு போறது? யார கூப்பிடுறது? யாரையாவது கான்டாக்ட் பண்ணுடா. ஆனா தண்ணி எடுத்துட்டு வந்துட்டேன் பாருங்க. அங்க 2 வீட்ல போய் கேட்டேன், 3வது வீட்ல தான் தண்ணியே கிடைச்சது. ஏன்னா 2 வீட்லயும் யாருமே இல்ல, பூட்டி கிடந்தது வீடு. இதுவும் அந்த தண்ணியத்தா, இந்த தண்ணியை ஊத்தி இந்த புகையை அணைப்போம். இல்லைன்னா புகை ஓவரா எரிஞ்சு ஏதாவது ஆக போகுது. எந்த பக்கம் தான் வருதுன்னே தெரியல. முன்பக்கம் பூரா வரையும் புகையா வருது. ஒரே நாத்தம் தாங்க முடியல. என்னென்ன பொசுங்குனுச்சுன்னு வேற தெரியல. தள்ளிக்கோங்க எல்லாரும், தண்ணி ஊத்த போறேன் நான். மழையாலதான் ஏதோ ஆயிருக்கு, வண்டி இந்த மாதிரி ஆயிடுச்சு. இப்ப இது ரிப்பேர் ஆகி என்ன வேலை காமிக்க போதா தெரியல, எவ்வளவு செலவாகும்னு தெரியல. தேவையில்லாம இதை எடுத்துட்டு வந்து பிள்ளைங்களெல்லாம் கொண்டு வந்து நடு ரோட்ல வேற நிறுத்தி வச்சிட்டோம். வந்த இடத்துல இந்த மாதிரி ஆயிடுச்சு. பசங்களா இந்த மாதிரி தேவையில்லாம உங்களை வர இழுத்துட்டு வந்துட்டேன். நான் மட்டுமே போயிட்டு வந்திருக்கலாம் போல. நான் போயிருந்தா கூட ஏதாவது பஸ்லயோ ஆட்டோலயோ போயிருப்பேன். உங்களெல்லாம் கூட்டு வரவங்க இந்த ஜீப்ல கூட்டுட்டு வந்து இந்த மாதிரி எல்லாரையும் தெருவுல நிறுத்தி வச்சுட்டேன் வேற. இது என்னதான் பண்றது? இப்போ எவ்வளவு நேரம் இங்கே நின்றுட்டு இருக்கிறது? யாரையோ கூப்பிடுறேன்னு சொன்னீங்க, கூப்பிடேன்டா. வண்டி டோ பண்ணிட்டு போறவங்களுக்கு போன் பண்ணி சொல்லிட்டேன். அவங்க டோ பண்ணிட்டு போய் மெக்கானிக் ஷெட்ல விட்டுருவாங்க. மெக்கானிக் வேலை பண்ணி கொடுத்துருவாரு. நாம ஏதாவது பஸ்ஸோ ஆட்டோவோ பிடிச்சி போயிடலாம். இப்ப வந்து டோ பண்றதுக்கு வருவாங்க. வண்டியை டோ பண்ணி விட்டுட்டு நம்ம கிளம்பிடலாம். ஒன்னும் கவலைப்படாதீங்கம்மா, சரி பண்ணிடலாம். இது என்ன ஃபால்ட்டுன்னு தெரியல. மெக்கானிக் ஷாப் போனாதான் தெரியும் என்ன ஃபால்ட்டுன்னு. தண்ணி ஊத்தியுமே புகையே குறையவே மாட்டேங்குது. எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. இந்த மெக்கானிக் கிட்ட போன் பண்ணி சொன்ன அப்படியே வாங்கன்னு, அவர் வேற நிறைய வண்டி இருக்கு இப்ப வர முடியாதுன்ட்டாரு. அப்புறம் நானே என்னதான் பண்றது? டோ பண்ணி அனுப்பி விட வேண்டியதுதான். டோ பண்ணிட்டு போறதுன்னா என்னதுன்னு ரொம்ப நேரமா டோ பண்றத பத்தி நீங்களும் பேசுறீங்க, ஆண்டியும் பேசுறாங்க. டோ பண்றதுன்னா என்னன்னே எனக்கு புரியல. அது என்னன்னா சொல்லுங்களேனே. டோ பண்றதுன்னா என்ன அர்த்தம் சொல்லுங்க ப்ளீஸ். டோ பண்றதுன்னா தெரியாதா உங்களுக்கு? டோ பண்றதுன்னா டோ பண்றதுதான். ஆனா வண்டியை டோ பண்றது. சிது, டோ பண்றதுன்னா இதான் அர்த்தமா? உனக்கும் தெரியல, ஆனா கேக்குறவளுக்கும் நீ தெரிஞ்ச மாதிரியே பதில் சொல்ற. டோ பண்றதுன்னா ஒண்ணும் இல்லடா, வண்டியை கட்டி இழுத்துட்டு போறதா டோ பண்றது. இன்னொரு வண்டி கூட இன்னொரு வண்டிய, ஓடுற வண்டி கூட ஓடாத வண்டியை சேர்த்து அனுப்பிடுறதுதான். அடாடா, இவன் என்ன இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கிறான்? இந்த மழையில அந்த இன்ஜினை சரி பண்ணிட்டாவது எடுத்துருக்கலாம். நம்ம தான் அவசரப்பட்டு இந்த ஜீப்பை எடுத்துட்டு வந்தது தப்பா போயிடுச்சு. இப்ப எல்லாரையும் கூட்டு வந்து நடுவுல இங்க தெருவுல நிக்க வேண்டியதா ஆயிடுச்சு. இப்ப இதை கொண்டு போய் விட்டா இது என்ன ஆகும்னு தெரியல. ரிப்பேர் சரியாகுமா ஆகாதான்னு தெரியல. இப்ப வந்த வேலை நடக்கவே இல்ல பாரு, வேஸ்டா வந்து நின்னுட்டு இருக்கிறோம் நம்ம. விடுங்கக்கா, கோயிலுக்கு இன்னொரு நாள் போய்க்கலாம். இந்த மாதிரி ஆயிடுச்சு, அதுக்கு என்ன பண்றது? நமக்கு தெரிஞ்சா எடுத்துக்கிட்டு வந்தோம். இந்த மாதிரி ஆகும்னு யாருமே தான் யோசிக்கல. என்ன பசங்களா, நம்ம வீட்டுக்கு கிளம்பலாமா? என்ன சித்து, இது வந்துருச்சு பாரு வண்டி. ஏதோ டோ பண்ணி அனுப்பணும்னு சொன்னீங்கல்ல, அதை அனுப்பி விட்டுட்டு வா, நம்ம போகலாம். ஆனா நான் ஜீப்ல நான் கிளம்பிடுறேன், நீங்க அப்படியே பஸ்ல வந்துடுறீங்களா மெக்கானிக் கடைக்கு? ஆனா நானும் போறேன் சித்து கூட. சரி நீங்க ஜீப்ல வாங்க, நான் அப்படியே பஸ்ல வந்துடுறேன்.